கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1612 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 26 அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு அல்லது நியாய தீர்ப்புகளின் வழியிலே ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அவர் நியாயந்தீர்க்க வருவார். நியாயமாய் நடக்க வேண்டும், செம்மையாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அவர் பிதாவை ஒரு நாளும் எதிர்த்து பேசினதில்லை, பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எனவேதான் ஜனங்கள் எல்லாரும் அவரை தனியே விட்டு போய்விட்டார்கள். ஏன் சீஷர்கள் கூட அவரை தனியே விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் தனிமையாய் இருக்கவில்லை. உங்கள் பார்வையிலே தனிமைப்படுத்தப்படலாம், ஆனால் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். அப்படித்தான் இந்த நாளிலும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே காத்திருப்போமானால் ஆண்டவர் நம்மை தனியே இருக்க விடமாட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய நாமமும் அவரை நினைக்கும் நினைவும் நம்முடைய ஆத்தும வாஞ்சையாயிருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நினைக்க வேண்டும். அவருடைய காரியங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய நியாயத்திலே நடக்க வேண்டும். அவருடைய நாமமும் அவருடைய நினைவுகளும் நம்மிலே இருக்க வேண்டும். அவரையே நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நடப்பிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பரலோகத்திலே சேர்ப்பார். நமக்கென்று பரலோகத்திலே ஒரு இடத்தை நிச்சயம் தருவார். அவருக்கு காத்திருப்போம். அவருடைய நாமமும் அவரை நினைக்கும் நினைவுகளும் என்றென்றும் நம்மோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.